Hello all, welcome to RMIS Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல environment topics and news பார்க்கலாம். As usual, first நம்ம list of topics பார்த்திரலாம். அதுக்கப்புறம் ஏன் அந்த டாபிக் நியூஸ்ல இருந்ததுன்னு சொல்லி பார்த்திரலாம். அதுக்கப்புறம் ஒரு டாபிக் குள்ள போய் டீடைல்டா நம்ம பேசலாம். ஓகேங்களா? First, Gongonema sesidarni. ஓகேங்களா? Idukki of Keralaல ஒரு நியூஸ் பீசஸ் வந்து find out பண்ணிருக்காங்க. அந்த நியூஸ் பீசஸ் வந்து it belongs to genus of Gongonema ன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அதனால நம்ம Gongonema sesidarini பத்தி நல்லா படிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெட்லாண்ட்ஸ். ஓகேங்களா? 3 ராம்சர் சைட்ஸ் வந்து புதுசா தமிழ்நாடு அண்ட் மத்திய பிரதேஷ்ல டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இப்போ டோட்டல் ராம்சர் சைட்ஸோட கவுண்ட் வந்து 85க்கு போயிருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. அதனால நம்ம வெட்லாண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்மார்ட் லேபரேட்டரி ஆன் கிளீன் ரிவர்ஸ். உங்களுக்கு தெரியும் கிரீன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து இந்தியா அண்ட் டென்மார்க்குள்ள போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அண்டர் தட் வந்து இந்த 2 countries ஸ்மார்ட் லேபரேட்டரி ஆன் கிளீன் ரிவர்ஸ் சொல்லி வாரணாசியில எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ வி ஷுட் நோ அபவுட் திஸ். ஓகே, அதுக்கப்புறம் சுண்டா கிளவுடட் லெப்பர்ட்ஸ். ஒரு புது ஸ்டடி என்ன சொல்லிருக்கோம்னா சுண்டா கிளவுடட் லெப்பர்ட்ஸ்க்கு வந்து இன்னும் பெட்டர் கன்சர்வேஷன் வந்து நம்ம கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம சுண்டா கிளவுடட் லெப்பர்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹோலாக் கிப்பன். அஸ்ஸாம் வந்து ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து ஹோலாங்பூர் கிப்பன் சாங்சுரியில வந்து அலோவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம இந்த ஹாலாக் கிப்பன் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு டாபிக்ல போய் டீடைல்டா பேசலாமா? ஃபர்ஸ்ட் Gongonema sesidarini. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து there is going to be smooth stem and on-shaped flowers. On-shaped flowers. ஓகேங்களா? அண்ட் இதுல யூனிக் ஃபீச்சர் என்னன்னா ஒரு ஸ்டாக்லயே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து இதுல யூனிக் ஃபீச்சர். அண்ட் அந்த லீவ்ஸ் பாத்தீங்கன்னா எலிப்டிக்கல் ஆப்ளிங் ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா? அண்ட் திஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் Gongonema sesidarini. ஓகேங்களா? இது இப்போ எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? Idukki of Kerala. ஓகேங்களா? Idukki of கேரளா. அதுல வந்து என்ன நேஷனல் பார்க்? பம்பாடும் ஷோலா நேஷனல் பார்க். ஓகேங்களா? பம்பாடும் ஷோலா நேஷனல் பார்க். இது எங்க இருக்கு? திஸ் இஸ் இன் Idukki டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கேரளா. ஓகேங்களா? இந்த பம்பாடும் ஷோலா நேஷனல் பார்க்னா என்ன? ஃபாரஸ்ட் வேர் snake dances. Okay, so know about this. Okay, இந்த Gongonema sesidarini ஓட ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன ஃபீச்சர்ஸ்? ஸ்மூத் ஸ்டெம் இருக்க போது, ஆன் ஷேப்டு ஃப்ளவர்ஸ் இருக்க போது, அண்ட் ஒரு ஸ்டாக்லயே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்க போது, அண்ட் அந்த லீவ்ஸ் பாத்தீங்கன்னா எலிப்டிக்கல் அண்ட் ஆப்ளிக் ஷேப்ல இருக்க போது. அண்ட் தென் இது வந்து இப்போ எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க? பம்பாடும் ஷோலா நேஷனல் பார்க். அதோட லொகேஷன் அண்ட் வாட் இஸ் த மீனிங்? Meaning is forest where snake dances. Okay, அதுக்கப்புறம் wetlands. See, நிறைய மீனிங்ஸ் வந்து how you should know is that you should be able to decipher the meaning from the word itself. ஓகேங்களா? இப்போ glacial lake நேத்து பார்க்கும்போது நம்ம அந்த வேர்ட் வந்து எப்படி மீனிங் டிரைவ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோமா? அதே மாதிரி wetlands அப்படின்னா என்ன? the land which is wet. ஓகேங்களா? அந்த மாதிரி டெஃபினிஷன்ல நீங்க எழுதக்கூடாது. நீங்க for your understanding purpose. Okay, the land which is covered or saturated by water தான் நம்ம என்ன சொல்றோம்? wetland ன்னு சொல்றோம். ஓகேங்களா? and then இந்த wetland பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருக்கலாம், ஆர்டிஃபிஷியலாவும் இருக்கலாம், டெம்பரரிவா இருக்கலாம், பெர்மனன்ட்டாவும் இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்குள்ள வாட்டர் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கலாம், ஃப்ளோயிங்காவும் இருக்கலாம். ஓகேங்களா? so you should know all this. and இப்போ மெரைன்ல பாத்தீங்கன்னா இங்க வாட்டரோட லோ டைடு டெப்த் பாத்தீங்கன்னா 6 மீட்டர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? வெட்லேண்ட்ல. ஓகே, நோ அபவுட் திஸ். இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெட்லேண்ட் சொல்லி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து கிளைமேட்
சேஞ்ச் ரெகுலேட் பண்றதுக்கு திஸ் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல். ஓகே, கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன், இட் வில் அப்சர்வ் அண்ட் ஸ்டாக் கார்பன். கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன்ல வெட்லாண்ட்ஸ் பிளே எ வெரி கீ ரோல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இட் ரீசார்ஜஸ் கிரவுண்ட் வாட்டர். ஓகே, அண்ட் இன்னொன்று என்னன்னா இது வந்து இட் வில் பியூரிஃபை வாட்டர். ஓகேங்களா, அண்ட் வெட்லாண்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம், கிட்னிஸ் ஆஃப் எர்த்ன்னு சொல்றோம். ஓகே, வெட்லாண்ட்ஸ் ஆர் நோன் as kidneys of earth. ஓகே, அண்ட் இன்னொன்று இந்த வெட்லாண்ட்ஸ் சொன்னாலே நம்ம ராம்சர் கன்வென்ஷன் பத்தி it should come to our mind. Okay, signed in 1971. இந்த கன்வென்ஷன் கீழே ஒரு சைட் வந்து ராம்சர் சைட்டா டிக்ளேர் பண்ணாங்கன்னா இட் இண்டிகேட்ஸ் தட் இட் இஸ் த வெட்லேண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், வெட்லேண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அதுதான் ராம்சர் சைட். ஓகே, அண்ட் இப்போ வந்து நம்ம இந்தியாவில் 85 ராம்சர் சைட்ஸ்க்கு கொண்டு போயிருக்கோம். ஓகே, டன். ஸோ வெட்லேண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து வாட்டர் எப்படி இருக்கலாம், அது நேச்சுரலாக இருக்கலாமா, ஆர்டிஃபிஷியலாக இருக்கலாமா, ஓகேங்களா, அண்ட் அந்த ஸ்டாட்டிக்காக இருக்கலாமா, ஃப்ளோயிங்காக இருக்கலாமா. ஒருவேளை மெரெயினில் வந்து லோ டைடோட டெப்த் வந்து 6 மீட்டர்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. 6 மீட்டர்ஸ்க்கு மேலே போனால் அது வெட்லேண்ட் கிடையாது. ஓகே, அண்ட் வெட்லேண்ட், லேண்ட் தட் இஸ் கவர்ட் ஆர் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெட்லேண்ட் சொல்கிறோம். ராம்சர் கன்வென்ஷன் அதோட இயர், ராம்சர் சைட்னா என்ன, வெட்லேண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் லேபரேட்டரி ஆன் கிளீன் ரிவர்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியா அண்ட் டென்மார்க் கிரீன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே தான் இப்போ ஸ்மார்ட் லேபரேட்டரி ஆன் கிளீன் ரிவர்ஸ் சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எங்க, வாரணாசியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இப்போ வந்து இவங்க ரிவர் வருணா இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து they are going to work on. Okay, fine. And that is tributary of river Ganga. ஓகேங்களா, இதுல என்ன செய்ய போறாங்கன்னா இதுல வந்து அந்த லோக்கல் பாடிஸ், கவர்மெண்ட் பாடிஸ், அங்க இருக்கிற நாலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருக்குமே ஒரு கொலாபரேட்டிவ் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ண போறாங்க. அந்த கொலாபரேட்டிவ் பிளாட்ஃபார்ம்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அவங்க இன்சைட்ஸ் எப்படி நம்ம ரிவர் வந்து கிளீன் ஆக்கலாம்னு சொல்லி அவங்க இன்சைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த இன்சைட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அதுக்கு ஒரு கொலாபரேட்டிவ் பிளாட்ஃபார்ம் இவங்க இது பண்ண போறாங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா ரிவரோட பேஸ் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் they are going to make efforts. ஓகேங்களா, அது எப்படி, ஒரு மேனேஜ்ட் அக்வஃபயர் இது வச்சு இவங்க பேஸ் ஃப்ளோ, மேனேஜ்ட் அக்வஃபயர் ரீசார்ஜ் வச்சு பேஸ் ஃப்ளோ, ரிவரோட பேஸ் ஃப்ளோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லி கூட they are going to make efforts. ஓகே, you know about all this. Okay, clean rivers கொண்டு வரணும் தான் இந்த லேபரேட்டரி வைக்க போறாங்க. இதுல நிறைய டெக்னாலஜிஸ் they are going to bring in, நிறைய insights they are going to bring in. They are going to collaborate with many institutions and organizations. And first பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர் வருணா தான் they are going to take action. Okay, அதுக்கப்புறம் சுண்டா clouded leopard. சுண்டா clouded leopardல வந்து நீங்க பாத்தீங்கன்னா it is native to Borneo and Sumatra of Southeast Asia. Okay, and இவங்களோட IUCN status பாத்தீங்கன்னா vulnerable. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ஸ்பீசிஸ் பார்த்தாலே அதோட IUCN ஸ்டேட்டஸ் அது இட் இஸ் நேட்டிவ் டு வாட் ன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இங்க வந்து இதோட யூனிக் ஃபீச்சர் தே ஆர் வெரி குட் கிளைம்பர்ஸ். ஓகேங்களா, அண்ட் தே ஆர் வெரி ஆக்டிவ் அட் நைட்ஸ். அவங்க நைட் ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. தே ஆர் வெரி குட் கிளைம்பர்ஸ். எதுக்கு, தே ஆர் வெரி குட் ஹண்டர்ஸ். ஓகேங்களா, அண்ட் தென் இங்க சுண்டா கிளவுடட் லிப்பர்டுக்கு வந்து இப்போ இருக்கிற கன்சர்வேஷன் பத்தாது, இன்னும் நம்ம அவங்கள பெட்டரா கன்சர்வ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்டடி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அதுல வந்து என்னன்னா நீங்க வந்து கெர்னல் அப்ரோச் யூஸ் பண்ணுங்க, மார்க்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா, மார்க்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர். ஓகே, என்னன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்பீசஸ் நம்ம கன்சர்வ் பண்ணணும்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அதோட ஹேபிடேட், அதோட மூவ்மெண்ட்ஸ். ஓகேங்களா, அதெல்லாம் தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் அது கன்சர்வேஷனுக்காக நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக யூஸ் பண்ற அப்ரோச் தான் கெர்னல் அப்ரோச், அண்ட் சாஃப்ட்வேர் தான் மார்க்ஸ் அண்ட்
சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் எது வேணாலும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நோ மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஸோ சுண்டா கிளவுடட் லெப்பர்ட், அதோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ், நேட்டிவ் டு வாட் ஃபாரஸ்ட், அண்ட் அதுக்கு என்ன அப்ரோச் இப்போ யூஸ் பண்ண போகிறாங்க, அண்ட் தே ஆர் வெரி குட் கிளைம்பர்ஸ், தே ஆர் மோர் ஆக்டிவ் எட் நைட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹாலாக் கிப்பன். இவங்க பார்த்தீங்கன்னா they are very intelligent. Okay, first நீங்க வந்து they are very intelligent, they are very social, and they are the smallest of all the apes. ஓகேங்களா? இந்த ஹாலாக் கிப்பன்லயே உங்களுக்கு 2 இருக்கு, வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் சொல்லி. ஓகேங்களா? இதுல வெஸ்டர்ன் ஹாலாக் கிப்பன் வந்து endangered, IUCN ஸ்டேட்டஸ். ஓகே, ஈஸ்டர்ன் ஹாலாக் கிப்பன் வந்து vulnerable. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸ், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கனால இவங்க வந்து கன்சர்வேஷன் வந்து நம்ம ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணணும், இவங்களோட பாப்புலேஷன் வந்து கம்மி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு கன்சர்ன் இருக்கு. இப்போ திருப்பி என்ன பண்ணிருக்காங்க, அஸ்ஸாம் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வந்து அலோவ் பண்ணிருக்காங்க. திருப்பி இப்போ ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸ் நடக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும், அதுக்கப்புறம் இவங்களோட பாப்புலேஷன் இன்னுமே கீழே போகும். ஸோ இது வந்து இது நல்லது கிடையாதுன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள் தேர் கண்டினியூஸ்லி ஸ்பீக்கிங். ஓகேங்களா? நோ அபவுட் தேர் ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் அண்ட் know about the unique features and know about ஹோலாங்குப்பூர் கிப்பான் வைல்ட் லைஃப் சாங்சுரி. அது எங்க இருக்கு, அஸ்ஸாம்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நோ ஆல் திஸ் டீடைல்ஸ். ஸோ இப்போ நம்ம குயிக் ரிவிஷனுக்கு போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் காங்க்ரோனிமா செசிதாரினி எங்க இடுக்கி கேரளால வந்து ஒரு நியூ ஸ்பீசஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது வந்து காங்க்ரோனிமா ஜீனஸ்க்கு பிலாங் ஆகுறதுன்னு சொல்லி இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீசஸ்க்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஸ்டெம் இருக்கு, ஆன் ஷேப்டு ஃப்ளவர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்லயே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொன்று என்ன, அவங்க எங்க இருக்காங்க, பொம்படம் ஷோலா நேஷனல் பார்க், அது எங்க இருக்கு, இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கேரளா. and that means forest where snake dances. அதுக்கப்புறம் வெட்லாண்ட்ஸ் என்ன, land that is covered or saturated with water. and அந்த வெட்லாண்ட்ஸுக்குன்னு சொல்லும் போது the main thing which you should know is ராம்சர் கன்வென்ஷன் and the year 1971. and ராம்சர் சைட்னா என்ன, இப்போ வந்து ஏன் வெட்லாண்ட்ஸ் வந்து கிட்னி ஆஃப் எர்த்ன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ட் ஸ்மார்ட் லேபரேட்டரி ஆன் கிளீன் ரிவர் எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க, வாரணாசியில. ஃபர்ஸ்ட் எந்த ரிவருக்கு பண்றாங்க, வருணா. அண்ட் தென் அவங்க வந்து ஒரு கொலாபரேட்டிவ் பிளாட்ஃபார்ம் எப்படி கொண்டு வர போறாங்க, அண்ட் எப்படி அவங்க ரிவரோட பேஸ் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சுண்டா கிளவுடட் லெப்பர்ட் வந்து அவங்களோட யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்ன, they are very good climbers, they are very active at nights. ஓகேங்களா? and they are very good hunters as well. and then அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம கன்சர்வ் பண்றது வந்து பத்தாது, நம்ம வந்து புது மெத்தட்ஸ் கொண்டு வரணும், பெட்டர் கன்சர்வேஷன் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் அவங்க ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் வந்து வல்னரபிள், அவங்க வந்து நேட்டிவ் டு போர்னியோ அண்ட் சுமித்ரா ஃபாரஸ்ட். அண்ட் இப்போ அவங்களுக்கு 2 அப்ரோச்சஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று கெர்னல் அப்ரோச், எதுக்கு ஹேபிடேட் அண்ட் அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம ட்ராக் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் மார்க்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹில்லாக் கிப்பான், ஹோலாங்பூர் கிப்பான் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு, அஸ்ஸாம்ல இருக்கு. இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு, ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஹோலாக் கிப்பான் அண்ட் ஈஸ்டர்ன் ஹோலாக் கிப்பான். அண்ட் வெஸ்டர்ன் ஹாலாக் கிப்பான் வந்து என்டேஞ்சர்ட், ஈஸ்டர்ன் ஹாலாக் கிப்பான் வந்து வல்னரபிள். ஓகேங்களா? அண்ட் இவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் சோஷியல், அண்ட் இது வந்து வெரி மச் ஃபிளெக்சிபிள் அமாங் ஏப்ஸ். ஓகேங்களா? ஸோ நோ அபவுட் ஹாலாக் கிப்பான். ஸோ aspirants, please make best use of this initiative. Please keep following them continually and consistently. Make a good notes, keep revising them. Do well. Thank you.